அப்பாவுடைய அல்லாசியோடு சத்துவ சரித்திர பெருந்தலைவருடைய அல்லாசியோடு செயலாளர் மாநில செயலாளர் மற்றும் அது மாதிரி ஐயா எடப்பாடி எல்லாம் கொரோனா காலத்துல எதுவுமே செய்ய முடியாத காலத்துல அந்த யாருக்கு உதவி பார்க்கறது கொரோனா உணவகத்தை வச்சு அதையில எல்லா ஆஸ்பத்திரிக்கு கொடுத்தாங்க தேர்தல் உட்கார்ந்து மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் முப்பதுடைய அமைச்சர் தமிழ்நாடு அரசுடைய சட்டப்பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் அரங்கச் சகோதரர் ஆர்பி விஜயகுமார் அவருடைய தலைமையில் தமிழ்நாடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திமுகவினுடைய அவலங்களை தோல் உறுத்தி காட்டுகின்ற வகையில் தொடர்ந்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்வுக்கு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் அம்மா பேரவையினுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பிற்குரிய அறுவை மைத்துனர் தமிழழகன் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு முன் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களிலும் 38 வருவாய் மாவட்டங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையுடைய சாதனை விளக்க மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தை இந்த உசிலம்பட்டி மண்ணிலே உசிலம்பட்டியுடைய நகர்கழகத்துடைய செயலாளர் அருமையப்பா பூமராஜா அவர்களுடைய சீரிய வரவேற்புரையிலே கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையுடைய மாநில கழகத்துடைய நிர்வாகிகளை பெரியவர்களை எனக்கு முன்னாடி அமைதி எல்லாமே இங்க சொன்னாங்க. சின்னக்காம நம்ம ஒன்றிய செயலாளர் கோயிலுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்முடைய அருமை தம்பி ராஜா அவர்கள் சேர்மன் அவர்கள் கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கார்த்திகை மார்கழியில் அது ஒரு பிரச்சனை எல்லாருமே. ஏன்னா நேற்று தான் மகா தீபம் பரணி தீபம் ஏற்றிட்டு அது நீதிமன்ற உத்தரவு கூட இன்னைக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஒரு தனி பிரச்சனை. இப்போ திண்ணை பிரச்சாரம் 43 வாரமாக நடத்திட்டு இருக்கிறோம். அதுவும் தமிழர்களுக்கு மாநில செயலாளருக்கு இருக்கிறதுனால கூடுதல் சுமைகள் என்னன்னா 100 நாட்கள் அங்கே நடத்தினாங்க. நம்முடைய மாலை நேரத்தில் நடத்தினாங்க. இப்போ எங்கள் ஜெயராமன் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாரு. ஒரு நலத்திட்டங்கள் எப்படி கொடுத்தாரு அப்படின்ட்டு இப்போ திமுகவுடைய உண்மை முகத்தை தோலுக்கு காட்டும். புரட்சி தமிழரைய எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணத்தை கிட்டத்தட்ட 64 நாட்கள் 64 நாட்கள் அங்கே போயிருக்காங்க. 34 வருவாய் மாவட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. 12,000 கிலோமீட்டர் என்ன சக்திகள் என்ன 12,000 கிலோமீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவர் எப்படி போராடி கொண்டிருக்கிறார் ஆளுகிற வரவேற்க வேண்டிய இதுவரைக்கும் 1 கோடி பேர் சந்திச்சிருக்கிறார். 1 கோடி பேரை நேரில் சந்திச்சிருக்கிறார். நான் சவால் விடுத்து சொல்லுகிறேன். முதலமைச்சர் பதவியை கையிலே வைத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பயனாளிகள் என்ற பெயரிலே அழைத்து வரப்பட்டு கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கப்பட்டு அவர்களிடத்திலே நீங்கள் பேசி இந்த 4.5 ஆண்டு காலத்திலே நீங்கள் சந்தித்த வாக்காளர்களை தமிழ்நாட்டு மக்களை விட தன்னெழுச்சியாக 1 கோடி பேர்களை நேரிலே சந்தித்து வரலாறு படித்திருப்பவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. நீங்க கேட்கலாம், தம்பி 43 வரலாம் என்னப்பா செய்றீங்க? துண்ணு புரசர் அடிச்சு கையில கொடுத்துருப்பாங்க மகேந்திரன் சொன்ன அது என்னென்ன குறிப்பிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை இரட்டை வேடத்தை அவர்கள் அரங்கேற்றுகிற நாடகத்தை இன்றைக்கு நெஞ்சுரத்தோடு தமிழகத்திலே தோல்விக்கு காட்டுகிற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். சட்டமன்றத்தில் சொல்றார், மக்கள் மன்றத்திலே சொல்றார்.
இன்னைக்கு அவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். எடப்பாடியார் என்கிற அந்த மாமனிதர், அந்த மக்கள் தலைவர், அந்த சாமானியர் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பத்திற்கு பட்டா போட்டு விட்டு இருப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஸ்டாலினுடைய இரட்டை வேடத்தை தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு யார் எதிர்த்து கேட்பது? அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, அடக்குமுறை இருக்கிறது, ஆள் அம்பு சேரை அணைத்து வைத்திருக்கிறார். ஒரு சாமானிய தொண்டராக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இங்கே மகேந்திரன் சுட்டிக்காட்டினார்கள், அண்ணன் தவசேகரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அம்மா நம்மை விட்டு மறைந்து 8 ஆண்டுகள் ஓடிவிட்டது. 9ஆம் ஆண்டு நினைவு நாளிலே நாளைய தினம் நாடு முழுவதும் அம்மாவுடைய புகழ் நினைத்திருப்பதற்காக புரட்சி தலைவர் இளைஞர் அம்மாவர்கள் தரணியிலே தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்பதற்காக தன்னையே தந்திட்டாரே அந்த தியாகத்தின் திருவுருவம் புரட்சி தலைவி தமிழக குலசாமி அம்மாவுடைய புகழ் இந்த தமிழகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி இயற்கை வேடம் என்று உதயகுமார் இந்த வீரம் தெரிஞ்ச தியாக மண்ணிலே வந்து பொய் பேசவில்லை, அவதூறு பேசவில்லை, குற்றச்சாட்டு சொல்லவில்லை, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கருத்துக்களை சொல்லவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற போது செயல்படுத்த முடியாத 525 வாக்குறுதிகளை கொடுத்தீர்களா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம் ஓடி 3 மாசம் 3 மாசம் டிசம்பர் போச்சுன்னா ஜனவரி, அதுக்கப்புறம் தேர்தல் ஜுரம் வந்துடும். என்ன விஷயம் அப்படித்தானே? இப்பயே நம்ம வாக்காளர் வரைபட்டியல் வெளியிட்டுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னும் 1 மாத காலத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? 525 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இப்போது போய் அவரிடத்திலே எஸ்ஐஆர் பணி என்ன, ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியல். சரி, அதில் என்னப்பா செய்வீங்க? இறந்தவங்களை நீக்கிடுவாங்க, வெளியில் போனவங்களை நீக்கிடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாதவங்களை நீக்கிடுவாங்க, 2 இடத்துல இருக்கிறவங்கள ஒரு இடத்துல நீக்கிடுவாங்க. இதானே படிவம், இதுதானே இப்ப நகரசபை தலைமையில் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த எஸ்ஐஆர் பணி 21 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அதில் கணக்கில் எடுத்திருக்கிறார். ஊடக நண்பர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே 6,41,00,000 பேர். இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொண்ட பிறகு 6,37,00,000 பேர்களுக்கு இந்த கணக்கீட்டு படிவம் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்தது 6,04,00,000 பேர்களுக்கு பதிவேற்றம் செய்திருக்கிறார். இதுல இறந்தவர்கள் மட்டும் இந்த 21 ஆண்டுகளாக நீக்கப்படாமல் 23,83,775 பேர். இந்த 23,83,775 பேர் இறந்தவங்க. இடமாற்றம் 27,01,050 பேர். கண்டுபிடிக்கப்படாதவங்க 5,19,000. நீங்க பூமாராஜா எங்க அப்ப நான் இந்த கரெக்டா கூட்டு போய் 23 லட்சம், 27 லட்சம், 50 லட்சம், 5 லட்சம், இந்த 55 லட்சம் பேரு இதுவரைக்கும் 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நேரம் வந்து கள்ள ஓட்டு போட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் திமுக வந்துருக்கு. நல்ல ஓட்டு போடுறவங்க எல்லாம் அண்ணா திமுக, கள்ள ஓட்டு போடுறவங்க தான் திமுக என்பதை இந்த எஸ்ஐஆர் பணியில என்னைக்கு அறிவிச்சாங்களோ தேர்தல் ஆணையம், அன்னைக்கு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஐயோ அடி மனசுல கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன சொல்றாங்க? எதுக்குறோம் எஸ்ஐஆர். சரி எதுக்கு எங்களுக்கு என்ன வந்துச்சு? தேர்தல் ஆணையம் அறிவிச்சா யார் வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன கவலை? உடனே என்ன செய்தார்கள்? சட்ட ஆலோசனை நடத்தி வாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா அங்க நீதியரசர் சொன்னாங்க, தம்பி இதுக்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, அதனால தேர்தலில் நடக்கணும்னா வாக்காளர் பற்றியும் வெளிப்படை தன்மையா இருக்கணும், போய் வேலை இருந்த பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். அப்ப இங்கே எதுக்குறோம்னு சொன்னாங்க.
உச்ச நீதிமன்றத்தில் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப களத்துல கணக்கீட்டு படிவத்தை எடுத்துட்டு தெரு தெருவா அலையிறது யாரு? வேணாம். அங்க போய் வேணாம், பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு பிடிக்கலன்றான். ஆனா நடுராத்திரியே தாலிக்கை தூக்கிட்டு அலையிறான், பொண்ணு எங்க இருக்கு? அப்ப இது இரட்டை வேடம் இல்லையா? நீங்க என்ன சொல்லலாம்? எது வந்தாலும் சந்திக்கிறோம். நீ ஆளுங்கட்சி தானே, அதிகாரம் உங்களிடத்தில் தானே இருக்குது. கூட்டணி பலமா இருக்கீங்களா? 10 கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு பயந்தாமொழியாக எஸ்ஐஆரை ஏன் நீங்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? அது ஓட்டு பறிச்சிருவீங்க. எங்க ஓட்டு பறிக்கிறது? தெளிவா சொல்லி அர்ச்சனா பட்டேல் ஐஏஎஸ் அவர்கள், நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற போது கூட ஒரு நேர்மையான அதிகாரி. அவர்தான் இப்போது தலைமை தேர்தலுடைய அதிகாரியாக அர்ச்சனா பட்டேல் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இது எங்க ஓட்டு பறிச்சிருக்கு? 6,41,00,000 பேர் இருக்கிறான். 6,37,00,000 பேருக்கு விநியோகம் பண்ணியிருக்கிறான். மித்தவை செத்து போயிட்டான். அப்ப உயிரோடு இருக்கிற வாக்காளர்களை நம்பி திமுக இல்லை. பரலோகம் போய் செத்து போன ஓட்டு, கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டை நம்பிதான் இந்த திமுக இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயாரா? இது இரட்டை வேடம். உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னது இங்கேயும் சொல்லணுமா இல்லையா? எங்களுக்கு வேணாம்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப எங்க தெரு தெருவா வாக்குச்சாவடியில 68,500 வாக்குச்சாவடியில நாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க போயிருக்கு. நாங்க அதிமுக எங்க பொதுச் செயலாளர் எஸ்ஐஆரை வரவேற்றிருக்கிறோம். நாங்க போறோம். நாங்க தேர்தல் ஆணையத்துல குற்றச்சொல்ல குறை சொல்லணும். ஒரே வீட்டு வாசல்ல 350 ஓட்டு இருக்கியா, அது என்னன்னு செக் பண்ணணும். அதனால எஸ்ஐஆரை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பொதுச் செயலாளர் சொன்னார். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? எஸ்ஐஆர் வேணான்னு. அப்புறம் ஏன் தெரு தெருவா வாக்குச்சாவடிக்கு உட்கார வச்சு, அதுவும் சாப்பாடு போட்டு, பிரியாணி போட்டு, குவார்டர் கொடுத்து, சம்பளம் கொடுத்து. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு பச்சை தண்ணியை குடித்துக் கொண்டு பச்சை தமிழர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அடிகளை அமர்த்துவதற்காக சூழ்நிலையற்று பணியாற்றுகிறார். என்னன்னா இன்னைக்கு கூட பத்திரிகையில புள்ளி விவரமா போட்டு 68,500 பூத்துல குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.